Hi friends, good morning. Welcome to our channel. இங்கே மாறன் மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ தண்ணி கேன் ஏற்றிட்டு இருக்கியா? அது இதுக்கு ஃப்ரண்ட்டில் பிளேட் எதுக்கு? அவ யாரு? அவள் உன்னோட ஹெல்ப்பரு. நீ தண்ணி கேன் வீட்டில் கொண்டு டெலிவரி பண்ணக்கூடிய பர்சனா? இதுதான் உங்களுக்கு காலையில் இன்னைக்குள்ள விளையாட்டா? பாருங்க, இந்த கேனை ஃபுல்லாக வீட்டில் எடுத்து வச்சு அதை வச்சு ஒரு விளையாட்டு நடந்துட்டுருக்கு. மித்ரா குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். நீ குட் மார்னிங் சொல்லு. சரி, நீங்கள் இங்கே கேம் கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு இது வந்து ஆசீர்வாதோட ரோஸ்டட் சேமியா. என்னம்மா? தண்ணி பாட்டில் எடுத்துக்கூடி. அண்ணா இருக்குல்ல பாட்டில், அண்ணாக்கும் எடுத்துகிட்டு போய் கொடு கேட்டா. அண்ணா அம்மாவுக்கு வேண்டாம். எழுந்துட்டா பாட்டிலா? பிடிச்சிக்கோ. குட் கேர்ள். சேமியாவை வாட்டரில் சால்ட்டு மட்டும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் சேமியாவை போட்டு வேக வச்சாச்சு. வெந்ததும் வடிகட்டி எடுத்துட வேண்டிதான். குயிக்கான ரெசிபி காட்டுறேன். எல்லோரும் பண்ணுறது தான், ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆசீர்வாதோட ரோஸ்டட் சேமியா, அதனால் நான் ரோஸ்ட் எதுவும் பண்ணல. அது நல்ல ரோஸ்டாகி தான் இருக்கும், அதனால் குழையிறதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. இப்போ இதை வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணுறப்ப காட்டுறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலெலாம் போட்டு பொரிஞ்சதும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஷாப்பரில் ஆனியனும் கேரட்டும் ஷாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ அதையும் போட்டு வதக்கிடலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்க்கு ஆனியன், கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி தான் ஆட் பண்ண போகிறேன். நல்ல வெயில், அதான் உங்களுக்கு லைட்டிங் இந்த மாதிரி இருக்குது. டைரெக்டாக வெயில் படுது. வெங்காயம், கேரட் ஓரளவு வதங்கின பிறகு கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேமியா குக் பண்ணுறப்ப கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன், ஆனால் எப்படியும் அதை வடிகட்டிடுவோம்ல, அதனால் கூட கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள். என்ன வரேன். பச்சை மிளகாவும் காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நான் எந்த பொடியுமே போட போகிறதில்ல, சில்லி பவுடர்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. வெஜிடபிள்ஸ் ஓரளவு வதங்கின பிறகு புளிப்புக்காக கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக நம்ம வடிகட்டி வச்சுருந்த சேமியாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான சேமியா உப்புமா உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். இதில் நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கறனால அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சேமியா உப்புமா பண்ணும்போது லைம் ஜூஸ் எத்தனை பேர் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி இறக்குனா போதும். நல்ல உதிரி உதிரியாக வரும். சில சேமியா வந்து ஒட்டி பிடிக்கும். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய பிராண்டு, ஆனால் வந்து ஆசீர்வாத் ஒட்டவே செய்யாது. நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கியாகவே இருக்காது. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் சார்ட்டட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி ஃப்ரைடேயாக எவ்ரி ஃப்ரைடே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு ரெகுலராக போவேன். அந்த கோயிலுக்கும் போயிட்டு அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்த அம்மன் கோயிலுக்கும் போயிருந்தோம். 2 கோயிலையும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்த கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரியப்பா சாமியோட பட்டு புடவை எல்லாமே மடித்து வைக்க சொன்னாங்க. இது வந்து எங்களோட குடும்ப கோயில் தான். சாமியோட துணியெல்லாம் மடித்ததையும் நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கே தெரியாமல் சுதன் இந்த வீடியோவை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கும் என்ன மாதிரி தானான்னு மறக்காமல் சொல்லுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ லஞ்சுக்கு தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பீட்ரூட் துவரம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காய் எல்லாமே கட் பண்ணி துருவி மொத்தமாக எல்லாமே வச்சாச்சு. அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். கொஞ்சமாக பீட்ரூட்டும் துருவியாச்சு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேட்டர் வந்து ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு அக்கா தான் வாங்கிட்டு வந்தா, எங்கேருந்து வாங்கினான்னு தெரில.
இதில் நம்ம கிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ளேயே வந்து கலெக்ட் ஆகிடும். உங்களுக்கு எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கூட அதுக்கு தனியாக ஒரு கேப் கூட கொடுத்துருக்காங்க. அதை போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி வேகிறதுக்காக கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அது பீட்ரூட் வந்து அங்கே வதங்கிட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த அடுப்பில் வந்து ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் வச்சு பொரியல் தான் பண்ண போகிறேன், ஒரு வறுவல் மாதிரி. அதுக்கு ஜாக் ஃப்ரூட் சீட்ஸை ஃபஸ்ட்டே இந்த பவுலில் ப்ரெஷர் குக்கரில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பவுலை மேலே வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு தான் எடுத்தேன். அதுலேயே கொஞ்சம் வந்து குக் ஆகி வந்துடுச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும்னா அது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் வேக வச்சிருந்த ஜாக் ஃப்ரூட் அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பீட்ரூட்டில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், வேகிறதுக்கு கவர் பண்ணி வச்சிடலாம். இங்கே ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் போட்டோம்ல, இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு அது தண்ணி ஆட் பண்ணுவோம்ல, அப்போ அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இது வறுவல், இனிமேல் தண்ணி எதுவும் ஊற்ற மாட்டேன். அப்போ கல்லுப்பு போட்டால் அவ்வளோவா கரையாது, சால்ட்டு போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால் இப்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயும் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவேன். குழம்பு அந்த மாதிரி வைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுறதெல்லாம் கல்லுப்பே போட்டுருவேன். மற்றபடி இதுக்கு மட்டும்தான் சால்ட்டு போடுவேன். இது ஓரளவு ரோஸ்ட் ஆகி வரட்டும். லாஸ்ட்டு கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுட்ரு கூட போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்தே எங்கள் வடுவாச்சு, ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து இந்த சக்கைப்பட்ட பொரியல்னு இதை சொல்லுவோம். இதில் லாஸ்ட்டு பெப்பர் தான் போட்டு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தனியாகவே சாப்பிடலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். லாஸ்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம். இங்கே பீட்ரூட்டும் வேகட்டும். குழம்புக்கு இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி ஒரு புது டைப்பான குழம்பு தான் வைக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை வைக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பில் வச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் லோவாக தான் எரியும். அதில் வச்சா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இப்போ ரெடியான பிறகு இதை போட்டுட்டோன்னா டக்குன்னு வச்சிடலாம். நான் வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பொரியல் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு நான் பெப்பர் பவுடர் மட்டும்தான் போடுறேன். இது ஹோல் பெப்பர் வாங்கி லைட்டாக வறுத்துட்டு நான் வீட்டிலையே பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பெப்பரை தான் போட்டேன். அவ்வளோதான், ஜாக் ஃப்ரூட் சீட் பொரியல் ரெடி. ஒரு 1 minute மட்டும் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இல்லை இப்போ கூட ஆஃப் பண்ணிடுறோம், ஏன்னா இது வந்து கேஸ்ட் அயன்னா கொஞ்ச நேரம் அதிலே ஹீட் இருக்கும். அந்த ஹீட்லேயே நல்லா இதாகி வந்துடும். இங்கே பீட்ரூட் துவரணும், அந்த தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இங்கே நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பூண்டு இந்த ரெண்டையும் மட்டும் லைட்டாக குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரகமும் சேர்த்தே அரைச்சிக்கலாம், பட் நான் ஜீரக பொடி வச்சுருக்கேன் தனியாக, அதனால் ஜீரக பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஜீரகத்தையும் அதே மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலையே லைட்டாக 1க்கு 2 பொடிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயில் உள்ள பச்சை வாசனை போன பிறகு அணைச்சிட்டோன்னா பீட்ரூட் துவரணும் ரெடி. பீட்ரூட் துவரன்லாம் வைக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நான் இதே ரைஸில் போட்டு கொஞ்சமாக நெய் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவேன். அதே அவங்களுக்கு பிடிக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீட்ரூட் துவரன், கேரட் துவரன்லாம் நம்ம அந்த மாதிரி ரைஸில் போட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு தனியாக குழம்புன்னு எதுவும் பார்க்க வேண்டாம். பீட்ரூட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக அதுவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2 minutes மட்டும் இருக்கட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இதையும் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை வந்து தனியாக லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதில் அந்த பிசுப்பு இருக்கும்ல, அது போகிறதுக்காக அதை தனியாக இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டவ்வு ஹீட் ஆகட்டும். மோஸ்ட்லி இப்போல்லாம் கேஸ்ட் அயனும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் தான், நான்ஸ்டிக்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு. இதே செட் ஆகிடுச்சு.
லைட்டாக ஹீட்டு தண்ணியெல்லாம் இன்னும் போகலை, ஹீட் ஆகட்டும். ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி, பெருங்காயத்தூள் லைட்டாக. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோடவே நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன். லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வந்துருச்சு. ஆனால் அடியில் லைட்டாக பத்துற மாதிரி இருந்துச்சா, பத்துறதுனா என்ன சொல்ல, அந்த வெங்காயம் தக்காளி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதனால ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணேன். இங்கே வெண்டைக்காவை போட்டோம்ல, அதையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வெண்டைக்காவை எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து போட்டுடலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட் எதுவுமே நான் வெங்காயம் வதக்க போகவும் ஆட் பண்ணல. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டுன்னு சொன்னேன், நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி பவுடர். சில்லி பவுடர் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு டபுளுக்கு கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன். ஸோ 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. இப்போ இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை லைட்டாக போகட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக தண்ணி ஓரளவு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காட்டு அந்த மசாலாவில் பச்சை வாசனை, அந்த வெண்டைக்காய் எல்லாமே ஓரளவு வெந்து வரட்டும். அது வரைக்கும் அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வந்துருச்சு. இப்போ 2வது தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால ஃபஸ்ட்டு 2வது பால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வரட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் போட்டால் கொஞ்சம் சால்ட்டு குறையும். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்குது. லைட்டாக கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஃபைனலாக திக்கான கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக ஒரே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குட்டி பாட்டில் இதை வந்து கூத்தண்ணின்பா. குட்டி பாட்டில்னால கூத்தண்ணி. இந்த பிள்ளையோட பாஷையெல்லாம் கூத்தண்ணி, பேத்தண்ணினா பெரிய தண்ணி. காமெடி. போதும், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். திக்கான கோகோனட் மில்க் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட தேங்காய் பால் வெண்டைக்காய் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்குது. இந்த குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சுதன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குழம்பு? உங்களுக்கு பிடிச்சுன்னு நான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டேன். சுதன் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டாங்க. நான் சாப்பிட்றதுக்கு இப்போ எடுக்கிறேன். பாத்திரத்தில் பாத்திரம் தான் குழம்பு இருக்குது. சோத்தில் வரவே சாப்பிட்டீங்களா இல்லை விட்டு குடிச்சிங்களா? நிஜமாவே அப்படி தான் இருக்குது. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வெண்டைக்காய் போட்டு ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.